எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி தாங்க. என் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்னியால் 1 இயராக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு பெரிய ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அந்த மினி விலாக் வந்து கீழே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், வேணால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதனால் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு நான் எப்பயும் ஸ்கின் கேர் என்ன ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவேன்னு அதே தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறது ப்ளம் தாங்க. ப்ளம்மில் தான் நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ முகம் கழுவுறோம் இல்லைங்களா, முகம் கழுவும் போது கிளென்சிங், அது பேர் வந்து கிளென்சிங். நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம் ஃபேஸை, அது நம்ம பண்ணும்போது நம்ம ஓப்பன் போர்ஸ், நம்ம ஸ்கின்ல வந்து ஹோலாக சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும் கிளென்ஸ் பண்ணும்போது. அதில் இருக்கிற வெளியே இருந்து உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும். அப்போ வந்து அது ஓப்பனில் இருக்கும். அதுக்காக நம்ம டோனர் போட்டு அந்த ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான். அப்புறமா பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அதுக்கு மேலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் கம்பல்சரி போகணும். அது எல்லாருக்கும் நல்லா அது நாலேஜ் தெரியுது. அது 3மே நமக்கு இது டெய்லி ரொட்டீனில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். உங்கள் ஸ்கின் டோன் என்னவோ அதை பார்த்து நீங்கள் அது பை பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. நம்ம ஸ்கின்ல வந்து 3 லேயர்ஸ் இருக்குங்க. எபிடர்மிஸ், டர்மிஸ், ஹைப்படர்மிஸ். எபிடர்மிஸில் தான் நம்ம எந்த ஒர்க் பண்ணுறோம், அது க்ரீமு, லிப்ஸ்டிக்கு, ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் எது நம்ம போட்டாலுமே நம்ம மேலே இருக்கிற ஃபேஸ் தான் எபிடர்மிஸ். அதுக்கு கீழே வந்து டர்மிஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஹைப்படர்மிஸ் இருக்கும். இதை பற்றி பேசினா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கும். பட் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 3 லேயர் தான். நம்மளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் எது பண்ணாலுமே அது 3 லேயர்ஸ்குள்ளே தான் அது இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா, மார்னிங் வந்து ஏபிசி ஜூஸ் எடுத்துக்குவேன், ஆம்லா ஜூஸ் எடுத்துக்குவேன், அப்புறம் ஆஷ்கார்ட் ஜூஸ் எடுத்துக்குவேன். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்ம உள்ளே இருக்கிற அந்த டாக்ஸினும் ரிமூவ் ஆகுங்க. டாக்ஸின் ரிமூவ் ஆனாவே நம்ம ஹெல்த்தி ஸ்கின் கிடைக்கும். அதனால் என் லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் மாற்றங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தால் மார்னிங் நம்ம இப்போ நிறைய சாப்பிட்ற இடத்துல காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. யூடியூப்பில் உங்களுக்கு போட்டாவே நிறைய வரும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னும் உள்ளே இருக்கிற டாக்ஸின் நல்லா ரிமூவ் ஆச்சுன்னா நம்ம ஃபேஸும் நல்லா க்ளோவாக இருக்கும். நல்லா ஹெல்த்தி ஸ்கின்னும் நம்ம மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, இது இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் மேக்கப் தான். இப்போ இந்த டோனர் ஆகிடுச்சு, மாய்ஸ்சரைசர் ஆகிடுச்சு, சன்ஸ்க்ரீன் போட்டுட்டேன். இப்போ வந்து லைட்டாக காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், அதனால தான். இது வந்து மைக்லாம்லேருந்து காஜல் வாங்கியிருந்தேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. எனக்கு ஆயில் ஸ்கின்ன்றதுனால ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்டே இருந்ததுங்க. குட். எனக்கு இல்லைன்னா அது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே மர்ஜ் ஆகிடும். பட் வந்து இது எனக்கு ஒரு 6 ஹவர் இருந்துச்சு. நல்ல பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆயில் ஸ்கின்னுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனானா பவுடர் வச்சு சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அதே நான் செட் பண்ணிக்க போகிறேன். எந்த மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. இது பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்றதுனால வந்து நான் திங்ஸ் வந்து மேக்கப்புக்குன்னு நான் பேக் பண்ணி வச்சுருக்கிறது அது கிளைண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஒரு கிளைண்ட்டு முடிஞ்சதுன்னு அது வந்து ப்ரஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் வந்து வேறு கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து என் பர்சனலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ். இது வீட்டில் நான் எனக்காக வச்சுக்கிறது, செல்ஃபாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்லாம்லேருந்து ரெட் ஷேடு லிப்ஸ்டிக் வாங்கினேன். பட் வந்து ரெட் எனக்கு சூட் ஆகாதுன்னு தெரியும். பட் வந்து இன்னும் 2 கலர் வாங்கினேன், ஒன்று மெரூன் கலர், ஒன்று ரெட்டு. இப்போ வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறது நான் ரெட் கலர் காட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி ரெட் போடணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடு, உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், போடுன்னு அங்கேருந்து உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்காரு. சரின்னு அவர் கூட அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சிரிச்சுட்டே நானும் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். பாருங்கள், இந்த லிப்ஸ்டிக்கும் நல்லா தாங்க இருக்குது. நிறைய பேர் என் ஆஃபீஸில், என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என் கொலீக்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, உன் லிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எப்படி உனக்கு மட்டும் இந்த மாதிரி லிப்ஸுன்னு கேட்பாங்க. எனக்கு என்னவோ தெரியலப்பா. நான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதுதாங்க, நான் அதுக்கு மேலே ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலைன்னு சொல்லுவேன். பட் எங்களுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டாலும் சரி, நார்மல் லிப்ஸே பார்த்தா கூட எங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. உன் லிப்ஸ்டிக் பாரு எப்படி இருக்குது சார், உன் லிப்ஸ் பாரு, அந்த ஷேப் ஆகட்டும், அந்த இதாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரன் அவ்வளோதான்,
லிப்ஸ் வந்து அந்த ஷேப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு வர அதே மாதிரி தான் வெளியேவோங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஓகேங்களா, இது வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் இப்போ தான் நான் அப்ளை பண்ணேன். அது உடனே டச் பண்ணதும் கொஞ்சம் ஸ்டே ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஃபுல் டே ஸ்டே ஆச்சு. இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஃபேவரட் ரெட்டு. அதனால் எது எடுத்தாலும் ரெட் போடு, ரெட் ட்ரெஸ் போடுன்னு சொல்லுவார். அவர் வீட்டில் இருந்தாங்கன்னா கம்பல்சரி சொல்லுவார் ரெட்டு யூஸ் பண்ண, அப்போ தான் ரொம்ப அழகாக தெரிவேன், அழகாக இருப்பேன்னுட்டு. அதனால் இன்றைக்கி ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் அந்த பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். என் சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அவரும் சிரிச்சிட்டு நானும் சிரிச்சிட்டு, பொண்ணு வந்து இன்றைக்கி லீவ் போட்டிருக்கா ஸ்டமக் பெயின்னுட்டு. சரி அவளை வீட்டில் அவர் டேடியும் வீட்டில் இருக்கார், விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா, பாய். நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய். சாரி, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். ஆக்னி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இது வீடியோ உங்களுக்கு வேணும்